ஸ்கீம் முடிஞ்சிச்சு 1.5 லட்சம் ரூபாய் ஸ்கீம் முடிஞ்சிச்சு 4.5 லட்சம் ஸ்கீம் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும்ன்றாங்க. நாங்களே இல்லாத பட்டவங்க, நாங்க எங்கிருந்து கொடுக்க முடியும்? என் வீடு அது உள்ள இருக்குது, அந்த லாஸ்ட்ல கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எந்த வசதியும் இல்ல. எங்களுக்கு இங்க வீடு இல்ல. இந்த ஸ்கீம் எல்லாம் போயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துவாங்கன்னா நாங்க எங்க போய் வாங்குறது? உங்க வீடு இல்லம்மா, உங்க வீடு வாங்கிட்டாம எப்படி சார் எங்க வீடு வாங்க முடியும்? அவங்க எனக்கு இன்னும் வீடு வரல. ஆட்சி மாறி போயிட்டு எங்களுக்கு வீடுங்க தராம ஆளுங்களை மாத்தி மாத்தி கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு சதி பண்றாங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை அருகே ராம்தாஸ் நகர் குடிசை பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டது திமுக அரசு. தினக்கூலிகளாக வாழ்ந்து வருகின்ற ராம்தாஸ் நகர் மக்களுக்கு சுமார் 500 மீட்டர் தொலைவில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலக்கொத்தளம் குடியிருப்புகள் கட்டப்பட்டன. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் குடியிருப்பு திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் மீள்குடியேற்றம் செய்வதுதான் நோக்கம். 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் 2021இல் கட்டி முடிக்கப்பட்டது. உடனே பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அடுத்து ஆட்சி மாற்றம் நடக்கவே வேறு பகுதியில் வசித்த திமுக கட்சிக்காரர்களுக்கு வீடுகளை ஒதுக்கிவிட்டு ராம்தாஸ் நகர் மக்களை நடுத்தெருவில் தவிக்க விட்டுள்ளனர். இந்த ஸ்கீம் முடிஞ்சிச்சு 1.5 லட்சம் ரூபாய் ஸ்கீம் முடிஞ்சிச்சு 4.5 லட்சம் ஸ்கீம் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும்ன்றாங்க. நாங்களே இல்லாத பட்டவங்க, நாங்க எங்கிருந்து கொடுக்க முடியும்? எங்களுக்கு ஜெயக்குமார் தான் எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு, அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. அதனால எங்களுக்குறவங்களே தூக்கினாந்து இங்க போட்டு எங்களுக்கு வீடு இல்லைன்றாங்க. அராஜகம் பண்றாங்க. வீடுக்கு எங்களுக்கு 4 வீடு எங்க போச்சுங்க? ஏன் 4 வீடு இல்லைங்க? அதாவதுங்க ரோட்ல இருக்குதுங்க, விட்டுங்க. ரோட்ல இருந்தோம்னா எங்களுக்கு வீடே கிடையாது. அந்த வீடு அராஜகம். திமுக ஆளுங்க தான் அராஜகம். நீங்களே எடுத்து திமுக ஆளுங்களே எடுத்து ராஜகம் பண்ணிக்கின்னு இங்க இருக்கிறவங்களுக்கு வீடு எல்லாம் இல்ல. வெளி ஆளுங்க வீடு எப்படி வந்தாங்க? அவங்களுக்கெல்லாம் வீடு, அவங்களுக்கு வீடே கிடையாது. இங்க மூஞ்சி மகம் தெரியாதுங்க அராஜகம் பண்ணிக்கிறாங்க. கஞ்சா விற்கிறாங்க, சாராய் விற்கிறாங்க, எல்லாம் அராஜகம். எல்லாருக்குமே அப்போ எல்லாருக்குமே ப்ரூஃப் வச்சு எல்லாருக்குமே வீடு வரேன்னு ஜெயக்குமாரனை சொல்லி எல்லாருக்கும் வாங்கி தான் கட்டினாரு. ஆனா இப்போ டிஎம்கே ஆட்சியில எங்களுக்கு பாதி வீடு வந்துச்சு, பாதி வீடு வரல. என் வீடு அது உள்ள இருக்குது, அந்த லாஸ்ட்ல கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எந்த வசதியும் இல்லை. 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு நான் இங்க இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் விட்டு போய் 6 வருஷம் ஆகுது. இது அந்த ஆபீசருங்க கையில நான் டெய்லியும் போய் அந்த ஆபீஸாண்ட உட்காந்து அழுவாத குறையா கேட்டாக்கா, உங்களுக்கு இல்ல, இந்த ஸ்கீம் முடிஞ்சிச்சு, இதுல வீடு இல்லை, உங்களுக்கு கிடையாது, உங்க வீடெல்லாம் இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி டெய்லியும் போறப்பெல்லாம் இதே தான் சொல்றாரு அந்த ஆபீசரு. எங்களுக்கு நைட்டெல்லாம் பாம்பு வருது. நம்ம போன வாரத்திலேயே 2 நாள் கதவு தட்டினாங்க வீட்டுல ஏழை எளிய மக்கள் முன்பணமாக 4,28,000 கட்ட வேண்டும் என்று ஸ்டாலின் அரசு விதிமுறைகளை கடுமையாக்கி 4 ஆண்டுகளாக மக்களை அலைக்கழிக்கிறார்கள். மொத்தமாக பணம் கட்ட முடியாதவர்கள் வங்கியில் வட்டிக்கு கடன் வாங்கி மாத தவணையாக 5,500 ரூபாய் கட்டுங்கள் என்று கூறியுள்ளனர் திமுக அரசின் அதிகாரிகள். ஆனால் மாத வருமானத்தில் 2,000, 3,000 மிச்சப்படுத்துவதே பெரும்பாடாக இருக்கும் தினக்கூலிகளால் எப்படி 5,000 கட்ட முடியும் என்று அரசு யோசிக்கவில்லை. எங்களுக்கு இங்க வீடு இல்ல. இந்த ஸ்கீம் எல்லாம் போயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துவாங்கன்னா நாங்க எங்க போய் வாங்குறது? அதாவது வீட்டு வேலை செய்து கூலி வேலை செய்து 4 லட்சத்துக்கு எங்க போவாங்க? இந்த ஊர்லயே பிறந்து வந்து இத்தனை வருஷ காலமா காத்து மழை எல்லாத்திலயும் நாங்க அனுபவிச்சுட்டு இந்த வீடு கொடுக்குறப்ப எங்களுக்கு வீடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்கன்னா ஏரியா விட்டு ஏரியா வந்தவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துக்கிறீங்க, எப்படி கொடுத்தீங்க? அதுக்கெல்லாம் ஜெயக்குமார் சார் இதே இடத்துல வேணும்னு கட்டி கொடுத்தாரு. உங்களுக்கு தாமா இது வீடு, உங்களுக்கு முடிச்சுட்டு தாமா நாங்க வேற ஏரியாவுக்கு தருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி நடக்கல. இந்த டிஎம்கே ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஏதோதே பேசி 1.5 லட்சம் ரூபாய் ஸ்கீமுக்கு சொன்னாங்க. 1.5 லட்சம் ரூபாய் ஸ்கீமு முடிஞ்சிச்சுன்றாங்க. ஆனா வீடு கொடுத்த பாடம் இல்லை. 4.5 லட்சம் ரூபாய் ஸ்கீமு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க ஏன் 4.5 லட்சம் ரூபாய் ஸ்கீம் கொடுக்கணும் சார்? உங்க வீடு வாங்கிட்டாங்கம்மான்றாங்க. உங்க வீடு இல்லம்மா, உங்க வீடு வாங்கிட்டாமன்னு எப்படி சார் எங்க வீடு வாங்க முடியும்? அவங்க வீடு இருக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா தானே, வீடு இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்?
2022 ஜனவரி 25ஆம் தேதியன்று தமிழ்நாடு அரசு உத்தரவு எண் 10 ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்களில் இருந்து மீள்குடியேற்றப்படும் பயனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஒரு வீட்டின் விலை 13 லட்சம், மாநில அரசின் பங்கு 7 லட்சம், மத்திய அரசின் பங்கு 1.5 லட்சம், மீதம் 4,28,000 ரூபாய் எளிய மக்கள் கட்ட வேண்டும் என்றால் எப்படி கட்ட முடியும் என்று கேட்கிறார்கள் மக்கள். எனக்கு இன்னும் வீடு வரல. ஆட்சி மாறி போயிட்டு எங்களுக்கு வீடுங்க தராம ஆளுங்களை மாத்தி மாத்தி கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு சதி பண்றாங்க. எதுக்கு ஜெயக்குமார் இருந்தாரு, எங்களுக்கு வீடு எல்லாருக்கும் கொடுத்தாரு. இப்ப ஆட்சி மாறி போயிட்டு இப்ப வீடு இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க எங்க போக முடியும்? இந்த மாதிரி சதி பண்ணா எப்படி? இதோ பொறுமையா இருங்க தர இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. ஹவுசிங் போர்டு பாத்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, ஜெயக்குமாருடைய முயற்சியால தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி நடக்குது. அவங்களுடைய ஆட்சியில இந்த பீரியட்ல தான் எல்லாருக்கும் வீடு கொடுத்தாங்க. எல்லா ப்ரூஃபும் வச்சுட்டு இருக்கோம். நாங்க எங்க ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் வீடு இங்க கொடுக்காம இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க உள்ள போந்து 30 வீடு 35 வீடெல்லாம் கணக்கு கட்டி நிறைய வாங்க பாக்குறாங்க. நியாயமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வீடு கொடுத்துட்டு மீதி இருக்கிற இந்த கோல்மால் பண்றவங்களுக்கு வீடு கொடுக்காதபடி சட்டப்பூர்வமா எது பண்ணணுமோ பண்ணுங்க. கரண்ட் வசதி இல்ல, பாம்பு பூச்சி தொல்லைலாம் ரொம்ப இருக்குது. ராத்திரில பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போற பசங்க, கஞ்சா அடிக்கிற பசங்க நிறைய அமக்கள் எல்லாம் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நீங்க யாராலும் குடும்பம் நடத்த முடியல. கூடிய விரைவில் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மூலக்கொத்தளம் அடுக்குமாடி குடியிருப்பில் ராம்தாஸ் நகர் மக்களுக்கு மட்டும் 400 வீடுகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் ராம்தாஸ் நகர் மக்கள் இன்னமும் குடிசைகளில் அடிப்படை வசதிகள் கூட எதுவும் இல்லாமல் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். குடிசை வாழ் மக்களுக்கு 4.5 லட்சம் முன்பணம் கட்டச் சொல்லி நிர்பந்தம் செய்யும் திமுக ஆட்சிதான் எல்லோருக்கும் எல்லாம் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது.